சரக்கின் தந்தை யாரு? நம்ம அப்பா தான். அப்பா, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஐயா. நீங்க போதையின் பாதையை போட்டு கொடுத்த பெருமகனே, கொஞ்சம் அந்த பாதையை மூடுங்கய்யான்னா. நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், போதைக்கு பாதை காட்டியதே முதல்வர் ஸ்டாலின் தான் என கூறியுள்ளது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்க தினக்கூலி கொடுத்துருவோங்க, 1000 3 நாள் வர்றானுங்க, அப்புறம் 3 நாள் வேலை சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டு 4 நாள் படுத்துறானுங்க, சரக்கு போட்டு. இப்போ சரக்கின் தந்தை யாரு? நம்ம அப்பா தான். அப்பா, போதையின் பாதையில் செல்லாதீர்கள் ஐயா. நீங்க போதையின் பாதையை போட்டு கொடுத்த பெருமகனே, கொஞ்சம் அந்த பாதையை மூடுங்கய்யான்னா. அது அவ்வளவுலாம் வேணாம்டா. அப்ப என்னன்னு இப்ப என்ன ஆயிருதுன்னா, இந்த சரக்கு போட்டு படுத்தவொடனே உழைப்பின் தேவை அப்படி இருக்கு. அவர் சொல்ற யதார்த்தத்தை புரிஞ்சுக்க. இப்ப அவன் வேலைக்கு வரலைங்க, நாங்க என்ன பண்றது? இவன் வரானுங்க, சரியா 9 மணிக்கு வரானுங்க, கடையை 3 வரைக்கும் இருந்து வேலை செய்யறானுங்க. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை விடுமுறை கேட்கறாங்க, ஒரு வாரம் போயிட்டு வர்றாங்க, நல்லா எனக்கு வேலை நடக்குதுங்க. அப்போ உழைப்பின் தேவை அங்க அப்படியே இருக்கு. நீ உழைப்பை விட்டு வெளியேறிட்ட. இப்ப உழைப்பை விட்டு வெளியேறினா என்ன நடக்கும்? உழைப்பை விட்டு நீ வெளியேறிட்டால் அடுத்து நிலத்தை விட்டு வெளியேற்றப்படுவாய். இதுதான் உலகம் முழுமைக்கு நடந்த யதார்த்தம். இப்போ உனக்கு நடக்க எப்படி நான் வெளியேற்றுவேன்? இங்க பாரு. இப்ப இங்க பாரு, வரலாறு உனக்கு நடந்து பாரு. பாலஸ்தீனம்னு ஒரு நாடு, இந்த இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்கிறது எப்படி வந்தது நினைக்கிற? யூதன் நாடற்றவனா தெரிஞ்சான். அவன் என்ன பண்றான்? ஹிட்லரு 90 விழுக்காட்டு யூதனை கொன்னுட்டான். அதுல 4 இளைஞர்கள், இந்த யூதர்கள்லாம் சந்திக்கும் போது, அடுத்த முறை சந்திக்கும் போது இஸ்ரேல்ல சந்திப்போம். பைபிள்ல இஸ்ரவேல் மக்கள்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதனால இவன் எல்லாம் இந்த உலக கிறிஸ்தவ நாடுகள்லாம் இந்த இஸ்ரேல் நாட்டை ஆதரிக்குது. அது பிறக்கிறதுக்கு ஆதரிக்குது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.